என்னுடைய பேரு வெற்றிவேந்தன். நான் திராவிட கழகத்துல மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். கடந்த ஆட்சி இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மிகுந்த சிறப்பாக போகுது. இன்னைக்கு கிராமம் முதல் நகரம் வரைக்கும் நமது முதல்வர் மாண்புமிகு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர். அவர்களுடைய ஆட்சி உண்மையிலே ஒரு சிறந்த பொற்கால ஆட்சி. கிராமம் முதல் நகரம் வரை, மாநகரம் வரை அனைத்து மக்களும் பலன் பெறுகின்ற வகையில் இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அதுபோல மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கு நிறைய மகத்தான திட்டங்கள், தந்தை பெரியாருடைய கனவை நினைவாக்குகின்ற வகையில் அந்த சமத்துவபுரங்கள் சீரமைப்பு, தந்தை பெரியாருக்கு கோவையிலே ஒரு அறிவியல் அரங்கம், இது போன்று நிறைய திட்டங்களை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். உண்மையிலே தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் அரசு உண்மையிலே ஒரு சிறப்பான அரசாக இருந்து கொண்டிருக்கின்றது. வடக்கே இருந்து கூட இந்தி பேசுபவர்கள் கூட இங்கு வருகின்றார்கள் உழைப்பதற்காக என்று சொன்னால் தமிழ்நாடு அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக முன்னேறியுள்ளது. அந்த புகழ் நமது திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் அவர்கள் முதல்வர் அவர்களை தான் சாரும். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் நடக்கின்ற ஒரு போர். நிச்சயமாக திராவிடத்தினுடைய வெற்றி கொடியை நாம் நாட்ட வேண்டும். 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தினை தொடங்கியுள்ளார்கள். அந்த வகையில இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக திராவிடர் கழகம் குரல் கொடுக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்துல நான் நாகர்கோவில் தொகுதி பொறுப்பாளராக இருக்கிறேன். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆஸ்டின் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க நாங்கள் பாடுபடுவோம், உழைப்போம். ஒவ்வொரு கருஞ்சட்டை தோழர்களும் அதுக்காக செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.